யோபுவின் வாழ்க்கையில் உள்ள துயரத்தைப் போல வேறு யாருக்கும் இருந்திருக்க முடியாது. ஒரே நாளில் தனது 10 பிள்ளைகளை சாக கொடுத்தார். அவருடைய சொத்துக்கள், அந்தஸ்து, ஆஸ்திகள் அனைத்துமே பறிபோனது. சரீரத்தில் தாங்க முடியாத வியாதியின் கொடூரம். இந்த சூழ்நிலையில் யோபு சொன்னார், ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்று யோபு 23ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். யோபு அந்த துயரத்துக்கு அப்பால் ஒரு ஆனந்த பாக்கியமான நிலைமையை பார்த்தார். பொன்னாக விளங்கினார். அதுதான் அவருடைய நம்பிக்கையின் எதிர்பார்ப்பாய் இருந்தது. கர்த்தர் யோபு இழந்ததையெல்லாம் 2 மடங்காக திருப்பி கொடுத்தார். அது மட்டுமல்ல, வேதத்திலும் அவருக்கு ஒரு நீங்காத இடம் கிடைத்தது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது, இன்றைய துயரங்களும் பாடுகளும் நிச்சயமாய் நீங்கி போகும். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன் என்று நாம் வாசிக்கிறோம்.